பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டா நல்லா இருக்காதுல்ல. முட்டாள்கள்லாம் படம் அடிப்படை அறிவில்லாம பேசுறது தான் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க புது ஆக்டர் அந்த மாதிரி ஒன்னால நம்ப முடியல. இது சாதாரண கொலை இல்ல, மொத்தம் 3 மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ன்ல பண்ணிருக்கான். படம் நல்லா இருக்குண்ணா, படம் ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்த ஃபீல் இருக்கு, ஒரு நல்ல ஃபீல்ல இருக்கு. வசந்த் ரவி அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்பவே நல்லா, இந்த ஃபைட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா கரெக்டாக இருந்தது. ஒரு ஒவ்வொரு சீன் எதுவும் இல்லாமல் கரெக்டான ஓல எல்லாம் இருந்தது. வேற அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது ஆக்சுவலாக அதுதான் இந்த படத்துடைய ஒரு நல்ல ஒரு பேஸாக இருந்தது. ஒரு இந்த படத்துக்கான ஒரு நல்ல பேஸ் அதுதான். அவருடைய அந்த ஓப்பனிங் சீனு அவரை ரிவ்யூ பண்ணதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆக்டிங் வைஸ் என்னால் நம்ப முடியல. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க புது ஆக்டர் அந்த மாதிரி என்னால் நம்ப முடியல. ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி பயங்கரமாக நல்லா இருந்தது. அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. குட். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்தது. ஒரு மாதிரி புதுமையாக இருந்தது, நல்லா கேட்க ஒரு நல்ல ஃபீலில் இருந்தது. எல்லாமே ஓவரால் கரெக்டாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் ஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்கிறவங்கள ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு இதில் இருக்காங்க. திடீர்னு நல்லா கண்ணு தெரிஞ்சிட்டவங்க பார்வை போனதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் கரெக்டாக இருந்தது. கரெக்டாக ஃபைட் பண்ணியிருக்காங்க, ஓவர் எதுவுமே இல்லாமல் கரெக்டான முறையில் இருந்திருக்கு. ஆமாம், இப்போ இவரால் தானே எல்லாம் ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகுது, இவரால் தானே அந்த ப்ராப்ளம் எல்லாம் இதுவாகிட்டு இருக்கு. அதனால அந்த நேம்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இது எல்லாருக்கான படம் தான். இது மற்றவங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல சப்ஜெக்டான இது இவங்களுக்காக அவங்களுக்காகலாம் இல்லை, எல்லாருக்கும் காமனாக எல்லாருக்கான படம் தான் இது. எல்லாரும் பார்க்கலாம், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பிளைண்டாக நடிச்சிருந்ததுல அது தெரியவே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, தெரிஞ்சுது அவங்க ஆக்டிங்ல தெரிஞ்சுது. சூப்பராக இருந்தது மியூசிக், ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க, யார் பெஸ்ட்னு சொல்ல முடியல. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டா நல்லா இருக்காதுல்ல. படம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அவர் ஹீஸ் given his best. 2 ஹீரோயினும் they have done their best. 2 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. Music was very good, excellent. So again, amazing film. Really enjoyed watching it. Great performances, great direction, great editing and music. And go watch it with your family if you enjoy thrillers. It's going to be amazing. Performance is amazing. All actors, did their part and really enjoyed it. Like I didn't blink my eye. Very nice. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லாவே இருந்தது. வசந்த் ரவி தான் இந்திராவு, அவர் சூப்பராகவே டைட்டில் கேட்டவர் நல்லாவே பண்ணியிருந்தார். ஆமாம், சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. இதை பாராட்டணும். இது மாதிரி அதாவது இது மாதிரி படங்களை நம்ம பாராட்டணும், அதுதான் முக்கியம். அவர் செமையா பண்ணியிருந்தாரு. நான் அவர் இருப்பாரு பார்த்தேன், ஷோல இல்ல, உண்மையிலே பாராட்டணும் அவரை. வசந்த் ரவி அவரு சொல்லவே வேண்டாம், அது ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு ஈக்குவலாவே பண்ணியிருந்தாரு. அதுவும் ஒரு கண்ணு தெரியாத ஒரு விஷயத்தை அருமையா நடிச்சிருந்தாரு, எந்த இடத்துலயும் பிசுறு தட்டல. இல்ல புரியலன்னு சொன்னா அவன் முட்டாளா இருப்பான். இந்த மாதிரி படங்களை தான் நம்ம ரசிக்கணுமே தவிர 200-300 கோடி கொடுத்து அதை கைத்தட்டி பாக்குற படங்களை இது மாதிரி படம். அது யார் சொன்னா, யார் வசனம் புரியும், எல்லா வசனம் நல்லா தான் புரிஞ்சு. மியூசிக் தேவை தானே, அது இருந்தாலும் அந்த படம் உட்கார வச்சுச்சு. போதும் படங்களுக்கு போதும். அது சும்மா அடிமுட்டாளெல்லாம் படம் அடிப்படை அறிவில்லாம பேசுறது தான் அதெல்லாம். ஆமா, நல்லா பண்ணியிருந்தாரு அந்த பையன். நல்ல உண்மையிலே அந்த பையன் மலையாள பையன் நினைக்கிறேன், தெரிஞ்சுது டப்பிங்ல. நல்லா பண்ணியிருந்தாரு, தமிழ் பையன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஹீரோயினி எல்லாம் விட்டுருங்க, அந்த பொண்ணு நல்லா பண்ணிது உண்மையில. அதெல்லாம் அவங்க நமக்கு தேவை 2 நாயகர் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்திராங்கிற அந்த அந்த கதாபாத்திரத்தோடு நம்ம மையப்படுத்த விடுது, மற்றபடி ஒன்றும் இல்லை.
ஆத்திரத்துல கொலை பண்ணாதுங்க, ஆத்திரப்படாதுங்க, கோவப்படாதுங்க, குடிக்காதுங்க. இதுதான் கதையோட ஒரு விஷயம். அது கடைசியில் தான் உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல நம்ம கதையை வேற எங்கேயோ சைக்கோக்குலர் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. எல்லாரும் வந்து பார்க்கலாம், குடும்பத்தோடு இது பாருங்க. இந்த மாதிரி படங்களை பாருங்கங்கிறேன். இந்த மாதிரி படங்களை பார்த்தாதான் இதே மாதிரி நாயகர்கள் உருவாக்குவாங்கங்கிறது என்னோட கருத்து. நல்லா இருக்கு சார். எல்லாமே நல்லா இருக்கு சார். ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. அவர் ஆக்டிங் அவுட் ஆஃப் ரொம்ப வேற லெவல். எல்லாமே நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இந்திரா ஹீரோட ப்ரோட்டகனிஸ்டோட பேரு தான். நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காரு ராஜ்பல். பாருங்க, அது லவ் தாண்டி ஒன்று இருக்கு. தப்பு செஞ்சவங்க தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான். அவர் கண்ணு தெரியாம நடிச்சிருக்காரு. ஓரளவு பரவாயில்ல. செகண்ட் பார்ட் கொஞ்சம் பார்க்கலாம். வில்லனா பண்ணவர் யாரு? இவர் தானே, அந்த பையன், இந்த கருப்பா ஒரு பையன், ஸ்ரீலங்கா பையன். அவரு சூப்பர். ஓகே, அவர் நல்ல ஆக்டிங். அவரு கூட ஒரு இது கரெக்டா இருக்கு. வந்திரவி அந்த ஹைட்டா உள்ள ஒரு ஹீரோ தானே. ஓகே, அவர் ஓகே பண்றாரு, நல்லா பண்றாரு. ஒன்றும் பிரச்சனை. த்ரில்லிங் ஆன படங்களுக்கு அவர் ஓகே செட் ஆகும். அவர் இன்னும் கொஞ்சம் போலீஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கலாம்.